إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்புக்காக கேட்ட ஒரு அழகான பிரார்த்தனை. இதை நாமும் கற்று மனனமிட்டு ஓதி வருவோம். அவ்வளவு சிறந்த ஒரு அழகிய பிரார்த்தனை. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி வஜஹலி وإسرافي في أمري كله وما أنت أعلم به مني اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير. இந்த துஆவுடைய பிரார்த்தனையையும் நாம் பார்ப்போம். ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி, என் இறைவா என் குற்றங்களையும், வஜஹலி என் அறியாமையையும், வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லி என் செயல்கள் அனைத்திலும் நான் மேற்கொண்ட விரயத்தையும் மன்னித்திடுவாயாக. வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, மேலும் என்னை விட நீ எவற்றையெல்லாம் அறிந்துள்ளாயோ அவற்றையும் மன்னித்திடுவாயாக. அல்லாஹும்ம குஃபிர்லி ஹதாயாய, இறைவா நான் தவறுதலாக செய்ததையும், வ அம்தி வேண்டுமென்றே செய்ததையும், வஜஹ்லி அறியாமல் செய்ததையும், வஹஸ்லி அதேபோன்று அறிந்து செய்ததையும் மன்னித்திருவாயாக. வகுல்லு ذَلِكَ இந்தி, அடுத்து என்ன சொல்றாங்க? இவை யாவும் என்னிடம் இல்லாமல் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம குஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து, இறைவா நான் முன்னால் செய்ததையும் பின்னால் செய்ததையும், வமா அஸ்ரர்து வமா அலன்து இரகசியமாக செய்ததையும் பகிரங்கமாக செய்ததையும், அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஹிர், அப்போ இவைகள் பகிரங்கமாக செய்ய மன்னித்திருவாயா. அதே போன்று அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஹிர், நீயே முன்னேற்றம் அடையச் செய்பவன், பின்னடைவு ஏற்படச் செய்பவனும் நீயே. வ அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ அனைத்திலும் பேராற்றல் மிக்கவன். இந்த துஆவை அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில 6398வது எண்ணிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடி இருக்கிறாங்கண்டா நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை எவ்வளவு முக்கியமான வார்த்தைகளை கொண்ட ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி வஜஹலி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லி வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அல்லாஹும்ம குஃபிர்லி ஹதாயாய வ அம்தி வ ஜஹலி வ ஹஸ்லி
وكل ذلك عندي اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதற்கு நபி அவர்கள் நமக்கு பல துஆக்களை, பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பிரார்த்தனையாக நாம் இந்த பிரார்த்தனையை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது பொதுவாக வந்த ஒரு ரிவாயத். எனவே நாம் இந்த துஆவை எப்போதும் கேட்டுக்கொள்ள முடியும், பிரார்த்தித்து கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையிலே இந்த பிரார்த்தனையை, இந்த துஆவை நாம் மரணமிட்டு ஓதி வருவோம். இதனுடைய பொருளை உணர்ந்து விளங்கி இந்த பிரார்த்தனையை நாம் மரணமிட்டு ஓதி வருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.